பக்கம் பெற்றோர்கள், மறுபக்கம் பிள்ளைகள். விஷயம் உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. உங்க அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் பண்ணி 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ நான் எப்ப அவன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? நாங்க டூர் போறோம், எனக்கு 2,500 வேணும், ரெடி பண்ணி வச்சுக்கோ. லவ் பண்றா போல இருக்கு, நல்ல மகாலட்சுமி இருக்கு. 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கிளம்புறேன் அப்படி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு பார்வை பாப்பாரு வந்து எப்படி இருக்கு அந்த பாரு. ரெடி இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கேயே 6 ஆயுசம் முழுகிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? கொஞ்சம் காசு வேணும். எதுக்கு நான் வேணும் உனக்கு? என்ன கேக்குறீங்க? ஸ்டேஷனரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும். உடனேயோட ஒரு தட்டு மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கம்யூனிட்டுறீங்க. டைம் ஆச்சு, ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. போயிட்டு மம்மி காசு வேணும் அப்படின்னு கேட்டா, எதுக்கு காசு? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டையும் புட்டி அம்பிட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிள்ளைய தாண்டி போயிருக்காங்க. செலவு இருக்கு, காசு வேணும். என்ன செலவு? ஜெராக்ஸ் எடுக்கணும், இது பண்ணும், அது பண்ணும் எல்லாம் சொல்லுவேன். பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்சா லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா அப்பா எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா உனக்கு? நீங்க இருந்த ஜெனரேஷன் வேற. எங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். வேற இதை வேற கம்பேர் பண்றாதீங்க அப்படின்னு ஒன்னும் இல்ல. அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ வந்து ஒழுங்கா எக்ஸ்பிளனேஷன் கொடு. எதுக்கு உனக்கு செலவு? யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். இந்த லுக்கு, அவங்க பேசுற வார்த்தைகள், அந்த பிஹேவியர், அந்த சில்லியா சில விஷயம் பண்ணுவாங்க, அதான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அது என்ன கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. எங்க அம்மாட்ட கேட்டா அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு கொண்டார் பாப்பாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. குடுக்குறாங்களா, குடுக்க போறாங்களா, இல்ல நிஜமாவே குடுத்துருவாங்களா, ஒண்ணுமே தெரியாது. அப்படியே குறுக்குன்னு அப்படி போங்கடா லவுடிங்கப்பா. காசு கேட்டா குடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் கையில குடுத்ததுக்கு அப்புறம் போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல அடுத்த டைம் நீ கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நீ பில்லு தரணும். சார் பணம் கேட்டா உங்க அப்பா உனக்கு பணம் கொடுத்தா தானே நல்லவன், பணம் கொடுக்குற வரையும் தான் உங்க அப்பா நல்லவன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது பொறிக்கடலை மாதிரி உனக்கு எடுத்து கொடுக்குறேன், பொறிக்கடலை மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன எழவே அது? இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா பரவாயில்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஒண்ணுமே கொடுக்காம இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த செலவு வந்துருக்குன்னா எனக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதே செலவு வருமா சார்? யாராவது எங்க அப்பா எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் காசு கேட்கும் போதெல்லாம் எங்க அப்பா பெரிய நடிகன் ஆயிடுவாரு. என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். சரி வழக்கம் போல இருந்தால் இந்த 300 ரூபா தானே, இல்லை இந்த வாரம் ஒரு 200 ரூபா அதிகமாக வேணும் அப்படின்னு உடனே அவர் மூஞ்சி மாறுங்க. டேய் இது இருக்குதே என் ரத்தம், என் வேர்வை, ஒவ்வொன்றும் நான் ஜென்மத்தை செருப்பால் அடிக்கிறேன். எப்பா இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டேன். நீ என்கிட்டயும் சொன்னானுவலே, நீ பணத்தை கூட நான் கிளம்புறேன், 10க்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பேன். போங்கடா லவுடிங்கப்பா. உங்க அப்பா தொழில் அதிபரா இருக்கலாம்டா, எங்க அப்பா கோமணத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ண வர்றா. ஒரு கோமணத்தினா கட்டணும், எதனா கட்டணும், நீ என்ன கோமணம் கட்ட விட்டுறாத, பணத்தை கொடு. போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த மாதிரி எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்ப்பா அப்படின்னு இப்படியே பாப்பாரு. கத்து இதான் கத்து என்னைய கையில கொடுப்பாரு, வேணுமா அப்படின்ற ஒரு லுக் கொடுப்பாரு. ஓகே. என்னமோ யோசிச்சுட்டே திரானே பாவம், என்னன்னு கூப்பிட்டு கரிசனமா பேசல, காசை போட்டு கையில என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படின்னா
எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நான் ஜாலியா இங்க செலவு பண்ணலான்னு போறேன். என்கிட்டயும் சொன்னானுவலே போறச்சே, டேய் இன்னும் நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில்ரா. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்.